தமிழகத்தில் 14 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கல்வித்துறை செயலர் பி. சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையின்படி அரியலூர், ஈரோடு, கடலூர், திருப்பூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, ஊட்டி, விழுப்புரம், விருதுநகர், திருவள்ளூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த பள்ளிகளில் புதிதாக பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள். அதேபோல் இந்த பள்ளிகளில் இருந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான வகுப்புகள் தனியாக பிரிக்கப்பட்டு தொடக்கப் பள்ளிகளாக செயல்படும். இந்த புதிய மாற்றங்களுக்காக 3,84,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடின் காரணமாக தமிழகத்தில் வருகிற 26ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 24ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் ஒகேனக்கல்லில் உள்ள அருவிகளிலும் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 4வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தணி முருகன் கோயிலில் உண்டியல் வருமானமாக 1,78,00,000 ரூபாய் கிடைத்துள்ளது. ஆடி கிருத்திகை விழா நிறைவடைந்த நிலையில் கடந்த 9 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் எண்ணப்பட்டன. இதில் 233 கிராம் தங்கம் மற்றும் 13,213 கிராம் வெள்ளிப் பொருட்கள் உண்டியலில் இருந்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொடைக்கானலில் செப்டம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய காட்டுச்சேலா மலர்களின் மகரவண்ண மலர்கள் முன்கூட்டியே பூத்து குலுங்குகின்றன. இலைகளை உதிர்த்துவிட்டு மரம் முழுவதும் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்திருக்கும் காட்சி கண்கொள்ளா விருந்தாக அமைந்துள்ளது. இந்த மலர்களின் தேனை பருகுவதற்கு பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டாட்ட மனநிலையில் வலம் வருகின்றன. பகல் நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருந்தாலும் மாலை, இரவு, அதிகாலை வேளைகளில் நீர்ப்பனியின் தாக்கம் அதிகரித்து குளிர் மெல்ல மெல்ல அதிகரிக்க தொடங்கியுள்ளது. பணம் வாங்கிக் கொண்டு கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து வந்த கும்பலின் தலைவன் திருப்பத்தூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இருந்து திருப்பத்தூருக்கு சென்று சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து பெண் சிசுக்களை சிலர் கலைத்து வந்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் ஷேர் ஆட்டோவில் வந்த கர்ப்பிணிகளை விசாரித்ததில் இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வந்தது. இதில் புரோக்கர்களாக செயல்பட்ட கணவன், மனைவி உட்பட 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தற்போது கும்பலின் தலைவன் சுகுமார் என்பவரை திருப்பத்தூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக கருவின் பாலினத்தை கண்டறிந்து வந்ததும் 6 முறை சிறை சென்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் அருகே தாய், 2 மகள்கள் ஆகியோர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். விருதுநகர் பட்டம்புதூர் காலனியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி தர்மர். இவரது மனைவி ராஜவள்ளி உடல்நலக் குறைவால் சிரமப்பட்டு வந்துள்ளார். இவர்களது 3 மகள்களில் ஒருவருக்கு திருமணமான நிலையில் மாரியம்மாள், முத்துப்பேச்சி ஆகியோர் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தனர். மேலும் வறுமையால் ஒருவரையும் திருமணம் செய்து வைக்க முடியாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ராஜவள்ளி, மாரியம்மாள், முத்துப்பேச்சி ஆகியோர் திருவனந்தபுரத்திலிருந்து திருச்சி செல்லும் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழாவில் 7ஆம் நாள் நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றன. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் வெள்ளத்தில் சுவாமி சண்முகர் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சீர்காழியில் உள்ள ஆதி ராகு ஸ்தலமான நாகேஸ்வரமுடையார் கோயிலில் ஆவணி மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மூலவர் நாகேஸ்வரமுடையார் நந்தி பகவானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கல்லூர் ராயல் நகரில் கழிவுநீர் தொட்டி அமைக்கும் போது 20 அடி ஆழ பள்ளத்தில் தவறி விழுந்த தொழிலாளி பத்திரமாக மீட்கப்பட்டார். குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தொழிலாளியை பத்திரமாக மீட்டனர்.
லேசான காயங்களுடன் மீட்கப்பட்ட தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாஜக பிரமுகரை கைது செய்ய கோரி ராமநாதபுரம் தங்கச்சிமடம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கச்சிமடத்தில் மீனவர்கள் நடத்திய ரயில் மறியல் போராட்டம் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் பிரவீன்குமார் அவதூறாக பதிவிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரை கைது செய்ய கோரி தங்கச்சிமடம் காவல் நிலையத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். பிரவீன்குமார் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறை உறுதியளிக்கவே அவர்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தரமற்ற தேங்காய் எண்ணெய் தயாரித்து வந்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. அழுகுள் பகுதியில் விஜின் ஷஜின் சகோதரர்களின் ஆலையில் உற்பத்தியாகும் தேங்காய் எண்ணெய் தரம் குறித்து சந்தேகமடைந்தவர்கள் அதன் மாதிரியை கேரள உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வகத்தில் பரிசோதித்தனர். அதில் மிருகங்களின் கொழுப்பு, பாமாயில் மற்றும் வேதிப்பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து புகாரில் அந்த ஆலையில் ஆய்வு நடத்திய மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆலைக்கு சீல் வைத்தனர். பிளக்ஸ் போர்டுகள், பேனர்கள், கட் அவுட் விஷயத்தில் தமிழக காவல்துறை தலைவரின் சுற்றறிக்கையை முறையாக அமல்படுத்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், அருள்முருகன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் அனுமதி பெறாத பிளக்ஸ் போர்டுகள், பேனர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழக காவல்துறை தலைவரின் சுற்றறிக்கையை முறையாக அமல்படுத்த உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சென்னையில் கிண்டி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் சுதா ரகுநாதனுக்கு சிறந்த இசைக்கலைஞர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேனாம்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் என். கோபாலசுவாமி கலந்து கொண்டு சுதா ரகுநாதனுக்கு விருது வழங்கினார். தொடர்ந்து ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே கரும்பு வயலுக்குள் செல்ல முயன்ற யானை மின்வேலியை பார்த்து உஷாராகி திரும்பிச் சென்றது. ரங்கசாமி கோயில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சரவணகுமார் தனது தோட்டத்தில் உள்ள கரும்பு பயிரை பாதுகாக்க சுருள் கம்பி மின்வேலி அமைத்துள்ளார். இந்நிலையில் கரும்பு தோட்டத்திற்குள் நுழைய முயன்ற ஒற்றை யானை மின்வேலியை பார்த்ததும் மின்சாரம் தாக்கிவிடும் என அஞ்சி சிறிது நேரம் நின்ற பின் அங்கிருந்து வேறு பகுதிக்கு சென்றது. யானை சமயோஜிதமாக செயல்பட்டது அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான நிலையில் அக்காட்சி பரவி வருகிறது. ஆக்ரோஷமான தன்மை கொண்ட நாய்களை வளர்க்கக்கூடாது என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் வளர்ப்பு நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் மாநகராட்சி எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. வெறி நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாய்களை மட்டுமே வெளியே எடுத்துச் செல்ல வேண்டும், அழைத்துச் செல்லும் போது அதன் வாயை மூடியிருக்க வேண்டும் என்றும் கழுத்துப்பட்டையுடன் சங்கிலியால் கட்டி வைத்திருக்க வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0